இது யாரும் குறையா நினைக்காதீங்க, நானும் குறையா நினச்சி ஃபீல் பண்ணதில்லை, ஹாப்பியாக தான் இருக்கேன். என் லைஃப்பில் கிடைச்சது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. என் மனசில் இந்த பொண்ணை நான் கடைசி வரலும் கண் கலக்காமல் காப்பாற்றுவாங்க. தான் ஜெயங்கொண்டம் அருகே வியப்பில் ஆழ்த்திய திருமணம். 2 கண்களும் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளி இளம் பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த வாலிபருக்கு குவியும் பாராட்டுகள். பாச போராட்டத்தில் சிக்கி தவித்த பெற்றோர்கள். நடப்பது நிஜமா அல்லது கடவா என அனைவரின் மனதையும் உருக வைத்த கல்யாணம். கட்டிட தொழிலாளியின் மகளுக்கு தமிழக அரசின் சார்பில் தொகுப்பு வீடு திருமண உதவித்தொகை வழங்கி உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது யாரும் குறையா நினைக்காதீங்க, நானும் குறையா நினச்சி ஃபீல் பண்ணதில்லை, ஹாப்பியாக தான் இருக்கேன். என் லைஃப்பில் கிடைச்சது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். என் மனசில் இந்த பொண்ணை நான் கடைசி வரலும் கண் கலக்காமல் காப்பாற்றுவாங்க. தான் ஓனர் மூலயமா இந்த பொண்ணை பார்த்து அவங்க முடிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப நாளாக பொண்ணுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன், பொண்ணு கிடைக்கல. அப்போ ஓனர் மூலயமா அவங்க கண் பார்வை கம்மியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே பொண்ணை போதும் ஹீரோயின் மூலயமா கடவுள் மூலயமா அமைஞ்சு இது கல்யாணம் பண்ணு. கடலூர் கிழக்கு மாவட்டம் சீமிஸ்டம் தாலுக்காவில் ஆதவன் பாத்திர மாளிகை, ஆதவன் பட்டு சிலர் 2 பேருங்கிற நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்கிட்ட தான் இந்த மாப்பிள்ளை பையன் மதிவெளிங்கிற பையன் உதவியாளர் இருக்கார். அவருக்கு அப்பா அம்மா இல்லை, நான் தான் அப்பா அம்மா இருந்து வளர்ப்பு தந்தையாக இருந்து இவ்வளோ நாள் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கப்பா, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொன்னோடனே அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா சிம்ஸ்னை வர சொல்லி பேசும்போது அவங்களும் சரி மனப்பூர்வமாக நான் இந்த மாப்பிள்ளை வாழ்வு தரங்கும் போது நான் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க பொண்ணுடைய அப்பா அம்மா. அந்த அடிப்படையில் உடனடியாக நான் கிட்டே இருந்து எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த திருமண வேலைக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்து அந்த திருமணத்தை இன்றைக்கி 6 என்னுடைய தலைமையில் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் எல்லா செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி அருள்மிகு பூரா பெருமாளையும் இந்த துரோதயமனையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வதோடு அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நிச்சயமாக நானும் என்னுடைய குடும்பத்தினரும் சப்போர்ட்டடாக இருப்போம். அது எல்லா செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்களை பொண்ணு மாப்பிள்ளைக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் வீட்டுக்காரர் என்னை கால முடியாது, நான் எங்கள் பொண்ணு கண்ணு தெரியாது. எங்கள் வீட்டுக்காரரு போய் கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாருங்க, வாடகை வீட்டில் இருக்கான். எங்களுக்கு யாரும் நாதி கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் அவரை முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்து என்னையும் பிள்ளைங்க ஆசைப்படுறாரு. அந்த பையன் என் பிள்ளையா நான் நினச்சிக்கிட்டேன். என் மருமனாக நினைக்கிறேன் என் பிள்ளையா தான். எங்கள் 2 பேரையும் அந்த பிள்ளை பார்த்துக்கிறாரு. நான் எங்கள் உயிர் இருக்கோம், நாங்கள் பார்த்துப்போம். எங்களுக்கு கவர்மெண்ட்டில் எங்களுக்கு உதவி பண்ணணும். என்ன வீட்டில் இருக்கீங்க? வாடகை வீட்டில் இருக்கோம். என்ன செய்யணும் கவர்மெண்ட் உங்களுக்கு? எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். இடம் இல்லை, எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. எங்கள் பிள்ளையோ முடியாது, என்னால் முடியாது. எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தாங்க சம்பாதிப்பாங்க. முடியாத காலத்தில் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வழி காட்டணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.